இல்ல ஒரு கரெக்டான கைட்லைன்ஸ் இல்ல சார் கூட இருக்கிறவங்களும் சரி, சார் கைட் பண்ண நேற்றுக்கு இவ்வளவு பேர் வந்து சார் என்ன பேசுவாருன்னு பார்க்க வர்றாங்க. பட் சாருடைய ஸ்பீச் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு இதுக்கு ரொம்ப டல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களை வந்து இவர் காப்பாற்றுறதுலாம் இருக்கும். முதல்ல விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க இருந்து காப்பாற்றினார். அது பெரிய அளவில் பேசு. அவர் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அது டிவிகேக்கு ஆதரவாக தான் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் வந்து டாட்டெல்லாம் போட்டிருக்கோம் அப்படி இருந்தும் நம்மளை கட்சியில் சேர்த்துக்கலேன்ற ஒரு ஆதங்கத்தில் அது நான் என்ன சொல்றேன்னா, இவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அரசியல் கட்சி போனார், வந்து புஷியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரவேற்பு கொடுத்தாரு, உள்ள போன எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விஜய் கிட்ட நெருங்க முடியல. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. சொல்லக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை அது வந்து விஜய் அவர்கிட்டயே சொல்லல. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டோரியில் ஒன்று போடுறாரு, அதை பார்த்துட்டு செய்தியாளர்கள் எல்லாம் கால் பண்றாங்க, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா எனக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்றாரு. உங்களுக்கு தெரியும், டிவிக்கு வந்து நீக்கப்பட்டார் தாடி பாலாஜின்னு சொன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாடி பாலாஜிக்கு ஒரு பெரிய ஆதரவு வந்து தனி கட்சியை தொடங்கி வர மனுஷன். ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுல. ஏன்னா அந்த பெரிய கட்சியிலும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு இடத்துல சொல்றாரு நேரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நீங்க பாத்தீங்களா, அந்த எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு, டிவிக்கே வந்து ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரான்னு சந்தேகம் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம தலைவர்ன்ற வார்த்தையை சொல்றாரு. தலைவர் மட்டும் தான் சொல்றாரு, எல்லாமே தவறா சொல்றாரு. சமீபத்தில் ஒன்று பேசணும் தான் பெரிய வைரல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா வந்து மதிக்கலன்னு சொல்லிருந்தாங்க, இப்போ மேடை கூட்டு வந்துட்டாரு. அடுத்த மேடையில் அவங்க மனைவி கூட்டு வந்தாங்கன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் நினைக்கிறது நான் பேசுறதெல்லாம் பேசுவோம், அவங்க பண்ற வரைக்கும் நம்ம சார் சேர்ந்து வாழ்றதான் சார் நம்மளும் சொல்றோம். நம்ம கட்ட முடியாது, சேர்ந்து வாழ்றது சொல்றதுமே இல்லை, விமர்சிக்கிற மாதிரி தான் இருக்கு. விமர்சிச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். தாடி பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொல்றாரு. அது வந்து மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஆதரவாகவும் சொல்றாரு, விஜய்க்கு ஆதரவாகவும் சொல்றாரு, இல்லை அவர் வந்து ஒரு மாதிரி சதி தீட்டுறாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட பார்வை எப்படி சார் இருக்குது இதில்? இப்போ சில பேர் இருக்கிறாங்க சார், சினிமாவிலே இருக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கு அண்ணன் ராதாரவி எடுத்துக்கலாம், மன்சூர் அலிகான், இவங்கெல்லாம் வந்து மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிடுவாங்க. நான் வந்து தாடி பாலாஜி சமீபத்தில் நான் பார்க்குறேன், அவருடைய அவர் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அது டிவிகேக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து உண்மையை சொல்கிறாரு. இப்படி இருந்தால் சரியாக இருக்கும்ன்றத சொல்கிறாரு. அது பார்க்குறவங்களுக்கு வந்து கேட்டால் இவர் வந்து பார்க்குறவங்களுக்கு விட கேட்டால் அந்த டிவிக்கில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டால் இப்போ ஏற்கனவே இந்த விஜய் சுற்றி ஒரு கூட்டம் இருக்குல்ல, கட்சி நிர்வாகிகள் பேரில் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம் சரிங்களா, கூட இருக்கிறாங்களே தவிர கெரியருக்கு வந்து கெரியர்னால் நான் வந்து பொலிட்டிக்கல் கெரியராக இருக்கட்டும், சினிமாவுக்காக இருக்கட்டும், இவங்க ஒன்றும் பெருசாக வந்து மலர்த்தின மாதிரி ஒன்றும் தெரியவே இல்லை. அந்த நபர்கள்லாம் வந்து தாடி பாலாஜி சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கு பேசுகிறார், தலைவர்னு சொல்கிறார். யாரை சொல்கிறாரு? விஜய் சொல்கிறாரு. விஜய் கூட கிட்டத்தட்ட ஒரு 12 படம் நடிச்சு தான் சொல்கிறாங்க. நெருக்கமாக இருந்து தான் சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததில்ல சார், அவங்க வந்து 12 படத்தை நடிச்சிருக்கிறாரு, நெருக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து கட்சியில் வந்து ஒரு டேட்டு குத்துனதுலாம் உங்களுக்கு தெரியும். நான் தான் கடுமையாக விமர்சனம் பண்ணேன். இந்த டேட்டு குத்துன விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணேன். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. மனசில் இருக்கணும், அவ்வளோதான். நெஞ்சில் குடியிருக்கும் பாருங்க, நெஞ்சில் குடியிருக்கட்டும்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறார் நெஞ்சில் குடியிருக்கும். நெஞ்சில் குடியிருந்தா ஏன் தூக்கி பவுன்சரை தூக்கி வீசி எறிகிறான்ல ஒரு 10 பேரை. எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம டாட்டெல்லாம் போட்டிருக்கோம் அப்படி இருந்தும் நம்மளை கட்சியில் சேர்த்துக்கலேன்ற ஒரு ஆதங்கத்தில் அது நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அரசியல் கட்சி போனார், வந்து புஷியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரவேற்பு கொடுத்தாரு, உள்ள போன எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விஜய் கிட்ட நெருங்க முடியல. அந்த ஒரு வட்டத்தை தாண்டி, எந்த வட்டத்தை தாண்டின்னு கேட்டால் வந்து இந்த ஸ்ரீமன் அவங்கெல்லாம் வந்து இவரை கம்பேர் பண்ணால் அவங்க சின்ன பசங்க, அதில் இருக்க காமெடி நடிகர்லாம் இருக்கிறான்ல, டிவி சீரியல் சஞ்சீவி அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாடி பாலாஜி கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இவர் 12 படத்தில் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு, அவரே ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு. ஆனால் அதை தாண்டி நான் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா அவர் வந்து எதிராக இருக்கிறாரா இல்லை ஆதரவாக இருக்கிறாரான்ற அந்த பார்வை இருக்கும்போது கேட்டிங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை அது வந்து விஜய் அவர்கிட்டயே சொல்லல. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்டோரியில் ஒன்று போடுறாரு, அதை பார்த்துட்டு செய்தியாளர்கள் எல்லாம் கால் பண்ணுறாங்க, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா எனக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்றாரு. உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கபடம் வச்சுட்டு பேசக்கூடிய நபர் கிடையாது. நான் தாடி பாலாஜியும் கிட்டத்தட்ட அப்படி தான் நான் பார்க்குறேன் இது வரைக்கும். என்னென்னு கேட்டால் அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் மீது அபரிதமான ஒரு அன்பு இருக்கிற மாதிரி தெரியுது.
ஆனால் அதே சமயம் கட்சியை வழி நடத்துறதுல வந்து டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அவருக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்த்தோம்னா வந்து அந்த துப்புரவு பணியாளர் விஷயத்தில் அவர் போகும்போது இது ஒரு நல்ல விஷயம், இது இங்கே வந்து அவர் இருக்கணும், இதை பயன்படுத்தி இருக்கணும். அதுதான் இவ்வளோ அன்பு இருக்கிறவர் வந்து அவர்கிட்டே நேரடியாக சொல்லலாம். அது இல்லாமல் இது வந்து இவர் பண்ணுற தப்பு, ஒழுங்கா பண்ணல இப்படி பண்ணியிருக்கலாம், ஒழுங்கா பண்ண மாட்டார், ஒழுங்கா பண்ணுறாரு குறை சொல்கிற மாதிரி தானே இருக்குது. பொதுவாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போது வந்து கட்சியோட வந்து இவர் வந்து அடிப்படை உறுப்பினர்களாக இருந்து ஆதரவாளராக இருக்கிறாரா அப்படின்றது ஒன்று இருக்குது. இல்லை வந்து விஜய் மீது அபரிதமான அன்பின் அடிப்படையில் டிவிகேல வந்து இவர் ஆதரவாளராக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் கட்சியோட அடிப்படை உறுப்பினரோ இல்லை பதவியாக இருந்தால் அவங்க நீக்கலாம். சரிங்களா? இன்னொரு பயமும் இருக்குது. தாடி பாலாஜி நீக்கிட்டா, தாடி பாலாஜி மட்டுமே இல்லை, நான் பல பேரை பார்த்துட்டேன். அந்த ஜெகதீஸ்வரன் கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாருல, தம்பி பேசிட்டு இருக்கிறாருல, அவரை கூட வந்து நீக்கிற மாதிரி சொன்னால் பெரிய ஆளாயிருவாங்களே. ஜெகதீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாது, சொன்னால் தான் தெரியும். சரிங்களா? ஆனால் தாடி பாலாஜி அப்படி கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் தெரியும். டிவிக்கு வந்து நீக்கப்பட்டார் தாடி பாலாஜின்னு சொன்னால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாடி பாலாஜிக்கு ஒரு பெரிய ஆதரவு வந்து தனி கட்சியை தொடங்கி வர்றது மனுஷன். ஏன்னா அப்படி தெரியுது நமக்கு. ஏன்னா சார் நான் சொல்கிறேன் இல்லை, அவங்க பேசுறது நீங்கள் பார்த்தீங்களா, தாடி பாலாஜி பேசுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுல்ல. டிவிக்கேல இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் வந்து அவருடைய லிங்க்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த கட்சின்னு எனக்கு தெரியல சார், ஆனால் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்கிறேன் நான். ஒரு இடத்துல சொல்கிறாரு நேரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நீங்கள் பார்த்தீங்களா அந்த துப்புரவு பணியாளர் கூட்டத்திலே வந்து அமைச்சர் அவர் தானே பேசணும், ஆனால் அந்த சேகர் பாபு பேசுறது கேட்டால் அது நேரு அப்பா வந்து பேசுவார்னாங்க. அது கேட்டால் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வட்டாரங்களே சினிமா வட்டாரங்களே சில பேர் கேட்டோன்னா தாடி பாலாஜி எப்பவுமே அப்படி பேசும்போது ஒரு எல்லாரையும் மரியாதையாக பேசக்கூடிய நபர் அப்படி ஒரு கேட்டு போடுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து மரியாதை குறைவாக பேச மாட்டார், எல்லாருமே வந்து உறவுமுறை வச்சு தான் அவர் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது கேட்டால் டிவிக்கேல இருக்கிற பலரும் வந்து அவரோட தொடர்பில் இருக்கிறாங்கன்றது மட்டும் தெரிய வருது. எப்படின்னா அந்த அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துப்புரவு பணியாளர் விஷயம் போனதாக இருந்தாலும் சரி, எங்கே எது நடந்தாலும் அவர்கிட்ட மைக்கை கொண்டு போய் நீட்டுறாங்கல்ல. எல்லா மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மைக்கை கொண்டு போய் நீட்டுறாங்க. சார் அவர் வந்து ஒரு வீடியோ போட்ட உடனே அதை வந்து எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. புரியுது. அப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரி அப்படி நீங்கள் சொன்னால் கூட கேட்டால் ஒரு சார்பு நிலையில் இருக்கான்னு வச்சுக்கிறேன். ஒரு டிஎம்கே வந்து சார்பு ஊடகங்கள் அந்த மாதிரி அதிமுக சார்பு ஊடகங்கள் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி தான் பரவாயில்ல. போகக்கூடிய அத்தனை மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி ஒரு என்ட்ரி கொடுத்தா உடனே போய் நிற்கிறாங்க. ஸோ இது அது கண்டென்ட், ஆமாம் கண்டென்ட்டாக இருக்குல்ல. இப்போ வந்து இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது, இப்போ டிவிக்கே வந்து ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரான்னு சந்தேகம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம தலைவர்ன்ற வார்த்தையை சொல்கிறார். தலைவர் மட்டும் தான் சொல்கிறார், எல்லாமே தவறாக சொல்கிறார். சமீபத்தில் ஒன்று பேசணும் தான் பெரிய வைரல் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து தான் நான் வந்து தாடி பாலாஜியை பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. சமீபத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாநாடு முடிஞ்ச தமிழ்நாட்டு மக்களை வந்து இவர் காப்பாற்றுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாற்றினார். அது பெரிய அளவு பேசு. அவரும் தானே கூட இருக்காரு சார். அவர் அதுதான் சொல்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்க யாரை சொல்கிறாருன்னா, நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா வந்து இந்த ஜெகதீஷ், இந்த டீம் அவங்க சொல்கிற பேச்சு தான். இன்னொரு நேல் மாதிரி இருக்கிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அது சரிங்களா, அந்த கோஷ்டி தனி. ஸோ இந்த கூட்டம் வேறு, அந்த கூட்டம் வேறு. இந்த அவர் சொல்கிறது எதை சொல்கிறாரு, இந்த டீம் அரசியல் டீமை சொல்கிறாரா இல்லை வந்து ஜட்டி துவைக்கிற டீம் அந்த டீம் இருக்குல்ல உள்ள அதை சொல்கிறாரான்னு தெரியல. ஆக மொத்தம் இங்கேயும் ஜட்டி துவைக்கிற பிரச்சனை இருக்குது, ஆதவர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் சரிங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பனியன் துவைக்கிற பிரச்சனை கூட இருக்கலாம். ஆக மொத்தம் என்ன துவைக்கிறதுக்கு வந்து கடும் போராட்டம் நடக்கும்போது இந்த கும்பல்கிட்ட வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுட்டேன். அந்த இதுக்கு பிறகு தான் நான் அவருடைய இதெல்லாம் பார்க்குறேன். பரவலாக அவர் சொல்கிறது இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் மாதிரி இருக்குது. அதேமாரி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி அவங்க மனைவி கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. இது இப்படியே பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையில் போனார். அவங்க மனைவி கூட பிரச்சனை நிறைய, அது சர்ச்சையில் இவருமே அப்படி தான் இருக்காரு, இவரும் இப்படி இருக்காருன்றதுக்காக விஜய் அவர் சேர்த்துக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் இது சுய புத்தியோடு செயல்படணும்ல. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி வந்து தனி விமானத்தில் நடிகையோடு போனார்னு அந்த மாதிரி எதுவும் சர்ச்சை இல்லை. இது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் சரிங்களா. அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து இது கருத்து வேற்றுமை வருது, 2 பேரும் வந்து காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இது வேறு. அது எல்லா குடும்பமும் நிறைய குடும்பத்தில் நடிகர்கள் குடும்பத்தில் நடக்குது.
இப்போ விஜய் குடும்பத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரிஞ்சு வாழ்றாருன்றதுக்கு காரணம் சொன்னாங்க. அதுக்கு சில பேர் வந்து கொடுத்த லிப்லாக்கு தான் காரணம் சொல்லிட்டு. உண்மை என்னன்னு சொல்றாங்கன்னா அவங்க மகள் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் படிக்கிறாங்க, அவங்க கூட அவங்க அம்மா இருக்காங்க. ஆமாம் சார், அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ விஜய்க்கு வந்து மகன் தனியாக இருக்கிறாரு, மகளும் தனியாக இருக்கிறாங்க. அது படிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கூட சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சில நேரங்களில் வந்து இல்லை அவங்க வந்துட்டு போகிறாங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரியுது, மாநாட்டுக்கு வந்து அம்மா அப்பா 2 பேரும் வராங்க. மாமனார் மாமியார்னால் அந்த கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைய வாழ வைக்கணும், மருமகளையும் சேர்த்து வாழ வைக்கணும், ஒரு குடும்பமாக இருக்கணும், பேர பிள்ளைங்களும் சேர்ந்து இருக்கணும். அதுதான் ஆல்ரெடி இப்போ இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல அப்பா அம்மா வந்து மதிக்கலன்னு சொல்லிருந்தாங்க, இப்போ மேடை கூட்டு வந்துட்டாரு. அடுத்த மேடையில் அவங்க மனைவி கூட்டு வந்தாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. ஓகே, நான் நினைக்கிறது நான் பேசுறதெல்லாம் பேசுவோம், அவன் பண்ற வரைக்கும் நம்ம சார் பண்ணாலும் சார் சேர்ந்து வாழ்றதான் சார் நம்மளும் சொல்றோம். நம்ம கெட்ட முடியாது, சேர்ந்து வாழ சொல்றதுன்னு இல்லை, விமர்சிக்கிற மாதிரி தான் இருக்கு சார். விமர்சிச்சுதான் அப்படியாவது காரியத்துக்குள்ளவாது சேருவானு பாக்குறோம், அவ்வளவுதானே. யூஸ் பண்ணி சொன்னா சார் அந்த மாதிரி வந்து சொல்றேன். நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, கொட்டினாக்க அந்த மாதிரி ஒரு வேளை வந்து தாடி பாலாஜி வந்து ஒரு வேளை கொட்டினுக்கிறாரான்றது தெரியல. அப்படி கூட இருக்கலாம்ல, வாத்தியார் கொட்டுற மாதிரி கூட கொட்டுறாரா இல்லை வந்து நட்பு முறையில் கொட்டுறாரான்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா பரவலாக அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவர் தொடர்பு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் பேசக்கூடிய சில கேட்டால் வந்து சொல்கிறார் இல்லையா, ஒரு சில வார்த்தை பேசும்போது கேட்டால் வந்து தலைவர்னு சொல்லும் போது அது மேக்னெட் பாஸ் ஆகுது. தலைவர்னு சொல்கிறார் இல்லையா விஜய், தலைவர்னு சொல்லும் போது மேக்னெட் பாஸ் ஆகுது. கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போய் வந்து அவர் இப்போ சமீபத்தில் இந்த வார்த்தை சொன்னார்ல, கூட இருக்கிற நபர்கள்ட்ட வந்து காப்பாற்றணும்னு சொன்னார்ல, எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்குது. எல்லா கட்சிக்காரனும் ஆகா ஓகோன்றான், பார்த்தீங்களா இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வந்து ஒரு இவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அவர் சொல்லக்கூடிய அந்த வந்து தலைவர்னு சொன்ன உடனே அந்த மேக்னெட் பாயுது. அதேமாதிரி நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, மாநாடுல விஜய் அவர்களே சொன்னார், என் கூட இருக்கவங்களே சொல்கிறாங்க மாநாடு ஒழுங்காக நடக்காது, மழை பெய்யும்னு இவங்களே தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அப்படி எதுவும் நடக்கல, ஒழுங்கான வெற்றிகரமாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சார் அது தன்னை திருப்தி பண்ணிக்குது சார். இங்கே நெகட்டிவான விமர்சனங்களை சில இதெல்லாம் பார்க்கணும். யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணெல்லாம் கிடையாது, மாநாடு தோற்று போனோம் அப்படிலாம் கிடையாது. இங்கே சில குறைகள் இருக்குது, அந்த குறைகளை சொல்கிறோம் தெரிஞ்சோம். அதுக்காக நீங்கள் பவுன்சரை வச்சு தூக்கி குப்பையில் வீசுகிற மாதிரி வீசுவீங்கன்னு சொன்னால் அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்களா சார், யாரும் தான். ஆனால் அந்த விஷயத்தில் தாடி பாலாஜி வாயை திறக்கவே இல்லை இது வரைக்கும். அந்த பிள்ளையை தூக்கி இந்த பவுன்சரை தூக்கி வீசும் போது அதுதான் இங்கே புரியுதுங்களா, கட்சி விசுவாசன்றது இதுதான். எல்லாத்துக்கும் பேசுகிற தாடி பாலாஜி இந்த பையனை குண்டு கட்ட தூக்கி வீசும்போது அதை வந்து அந்த பவுன்சரில் கண்டிக்கணும்ல. நாங்கள் அவளுக்கு கால் பண்ணி நேர்காணல் கேட்டோம். கேட்கும்போது என்னன்னா, நான் நேர்காணல் கொடுக்கலாம் இது இல்லை, தயாராக இல்லை, நான் சும்மா கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசினேன், அதையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு சர்ச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தெரியாம நடந்துருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நான் நினைக்கிறேன் ஒரு வேளை வந்து இப்போ ஃபெமிலியராக ஆகக்கூடிய மனிதராக தான் தாடி பாலாஜி இருக்கிறார். அது டிவிக்கே. ஆமாம், ஏற்கனவே வந்து நடிகன்ற ஃபெமிலியர் இருக்குது. பட் பொது வாழ்க்கையில் கருத்து சொல்லக்கூடிய நபர்கள் குறைவு தானே. இப்போ எஸ்வி சேகர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ராதாரவி பேசுவார். இது மாதிரி நடிகர்களை வந்து பொது சமூகம் குறித்து பேசக்கூடியவங்க ரொம்ப சொற்பமானவர்கள். இவர் மன்சூர் அலிகான் பேசுவார். இந்த மாதிரி பொது அரசியல் குறித்து இப்போ சினிமாவை பற்றி தாடி பாலாஜி பேசினார்னா அது வந்து கடந்து போயிடும். ஆனால் அவர் பேசக்கூடியது எல்லாமே கேட்டால் அரசியல் சார்ந்த கருத்துக்களை அவர் சொல்கிறாரு. எல்லா வந்து எங்கெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கே போயிடுறாரு, அப்பியர் ஆகிறாரு. இப்போ அந்த துப்புரவு பணியாளர் உட்பட பல விஷயத்தில் வந்து போய் அப்பியர் ஆகிறார். இது தாண்டி அவர் வந்து பல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ரோக்ராமு, அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து அதிகமாக போகிறாருன்னு. இப்போ திடீர்னு வந்து ஒருவேளை விஜய் வந்து அவருக்கு வந்து கூப்பிட்டு பதவி கொடுப்பாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தனி கட்சி கூட தொடங்குற அந்த திட்டம் கூட இருக்கலாம். இப்போ யாருன்னா இதெல்லாம் பண்ணலாம். அது மட்டும் ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று நடக்க போகுதுன்னு மாதிரி தெரியுது. அது வந்து டிவிக்கு எதிரான சதியா அல்லது நல்லதான்றதுலாம் காலமாக பதில் சொல்லணும். நம்ம அது முடிவு. ஆனால் பாரபட்சம் இல்லாமல் பேசணும். பாரபட்சம் இல்லாமல் என்ன கேட்டால் இந்த விஷயத்தில் கண்டிக்கவே இல்லை. இந்த மாநாட்டில் இவ்வளோ அட்ராசிட்டி நடந்தது இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் பேசுகிறாரு. ஆனால் இந்த பேசினார் கொடி கம்பம் விழுந்ததுக்கு பேசுகிற தாடி பாலாஜி பவுன்சர்கள் தூக்கி வீசி எறிஞ்ச போது வந்து பேசவே இல்லை. ஏன்னா தலைவருக்கு பாதுகாப்பு. இது எப்படி? ஏன்னா தலைவருக்கு பாதுகாப்பு இருந்ததுனால தாடி பாலாஜி வாய்த்து வந்து பேசவே இல்லை. கொடி கம்பம் விழும்போது என்ன சொல்றாரு, யாராவது 10 பேர் மேலே விழுந்துதான் என்ன நடந்திருக்கும் அப்படிலாம் பேசினாரா? ஆனால் வந்து பவுன்சர்கள் தூக்கி வீசும் போது பார்த்தீங்கன்னா பேச அப்படின்னாக்கா தலைவர் விசுவாசம். ஏன்னா தலைவருக்கு பாதுகாப்பு போகும்போது இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்போ வந்து பவுன்சர் தூக்கி போடுறது சரிதான்ற மாதிரி கடந்து போகிற மாதிரி இருக்குல்ல. நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம்ல. ஆனால் வந்து ஒரு நல்லா தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவிக்கேல வந்து ஒரு மாஸ் இருக்குது. யாருக்கு? தாடி பாலாஜிக்கு இருக்குது. நன்றி சார். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க.
உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க.